அடுத்ததா வினாடி வினா போட்டி. வினாடி வினா போட்டிக்கு முக்கியமான ஒரு தேவை என்னன்னா, உங்களுக்கு இமெயில் இருக்கணும். இமெயில் இருந்தால் மட்டும்தான் இந்த வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் முதல்ல இந்த போட்டியில் கலந்துக்கணுன்னா ஒரு இமெயிலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. இந்த போட்டிக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போட்டிக்கான பகுதி உங்களுக்கு தெரியும். இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள், மறுபடியும் சொல்கிறேன், இமெயில் இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கேற்க முடியும். அதனால் இமெயில் மிக மிக முக்கியம். இந்த போட்டி 1/9/2025 கடைசி நாள். அதுதான். ஒருவர் ஒரு இமெயில் ஐடியை வைத்து ஒரு முறை மட்டுமே பங்கேற்க முடியும். உங்கள் இமெயிலுக்கு உள்ள நீங்கள் போய்ட்டு இந்த லிங்கை பயன்படுத்திங்கன்னா ஒரு முறை தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் எல்லா கேள்விக்கும் விடையளிச்சுட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா திருப்பி உள்ளே போக முடியாது, தானாக க்ளோஸ் ஆகிரும், முடிஞ்சிடும். அதனால் இந்த இமெயில் இருக்கிறவங்க ஒரு ஐடியில் ஒரு முறை மட்டும்தான் இந்த போட்டியில் பங்கேற்க முடியும். 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு நீங்கள் விடைகள் 4 இருக்கும். அந்த 4ல் ஏதாவது சரியான விடையை நீங்கள் கிளிக் பண்ணணும். அவ்வளோதான் போட்டி. இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிறப்ப கேட்கின்ற கேள்விகளுக்கு மிக நேர்மையாக மனசாட்சியோடு நீங்கள் செயல்படணும். இது மாதா சம்பந்தப்பட்ட போட்டின்றதுனால எந்த ரெஃபரன்ஸையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. கேள்விக்கான பதில்களை எங்கேயுமே தேடக்கூடாது. நீங்கள் இன்டர்நெட்லேயோ அல்லது புக்குங்கள்லையோ எதுலேயுமே நீங்கள் தேடக்கூடாது. தெரிந்தால் 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒன்றை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தெரியலனா தேடாதீங்க, யாரையும் கேட்காதீங்க. அது மிக மிக தவறு. சரி, 10 கேள்விகள் இருக்கும். 10 கேள்விகளுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். இந்த விடைகளை இணையதளத்தில் தேடாமல் நேர்மையாக பதிவிடணுன்றதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். கேள்விகளுக்கான விடைகள் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய மரியன்னை காணப்போர் சேனலில் உங்களுக்கு வெளியாகும். அந்த விடைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.